இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 4 பல் பூண்டு, இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 1 பூண்டு, 1 ஏலக்காய், 1 கப்பு கருவேப்பிலை, 6 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் அளவு தேங்காய், தேவையான அளவு லெமன் சைஸு புளி, வெங்காயம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். வெறும் கடாயில் வறுத்து பொரி அரிசி மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். 5 மிளகாய், சீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மல்லித்தலை கொஞ்சத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதை ஆற வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த 6 பல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். கருவேப்பிலை வந்து அந்த பச்சை நிறம் வந்து மாறக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காயையும் அதில் சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்த சீரகம், சோம்பு, மிளகாய், பூண்டு அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொரி அரிசி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் புளியையும் நான் கரைச்சி வச்சுக்கிறேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதுகளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தேங்காய், மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்ததையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை ரொம்ப நல்லது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் முடி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.